வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 11 ட்ரபிள் வித் த கேம்பிள். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லியோரியே தான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படின்னா வேணும் உயிரோடு இல்லையா, சரி செத்துறன் தானே அப்படின்னு அவனை கீழே விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீல தலைன்னு பார்த்தீங்கன்னா கீழே விட, ஐயோ நான் சாகலடான்னு அவன் கதற, சரி இந்தா பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி இங்கே விட்டுட்டான். என்ன நீ போய் சொன்னேன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டனா, இப்போ எங்களோட 40 பாயிண்ட் எடுத்துக்கிட்டே, இப்போ 20 பாயிண்ட் தான் எங்ககிட்ட இருக்குது. அடுத்த டைமிங் உன்னோட தான், நீ அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிற அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு லியோரியை கேட்குறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் லீடில் இருக்கிறாங்க. இங்கே பிரிசனர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும் எப்படி ஜெயிச்சிருவாங்க. அதனால் இவங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரம் தான் இருக்குது. இவங்ககிட்ட 80 மணி நேரம் இருக்குது பிரிசனர்ஸ் கிட்ட. சரி அது உன்னோட கோல் என்ன, உன்னோட பெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியை கேட்க, அந்த பொண்ணோட கையில் இருக்கிற ஹேண்ட் கஃப் பார்த்தீங்கன்னா கண்டு வந்துருச்சு. அடடா என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ செமையாக இருக்கிற அப்படின்னு, இவ்வளோ வழக்கம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை வந்து வாய் பிறந்துட்டே இருக்கிறா. நல்லா தான் போச்சு போ, அவனே சும்மா பொம்பளை பொறிக்கிட்டு அடிக்கிட்டு இருப்பான். இப்போ அவள் வேறு கிடச்சிட்டா, சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அடுத்த பேட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் பொண்ணா பையனா நீ முதல்ல கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. என்னடா கேள்வி இது, அவள் பொண்ணு தானே இல்லை வேறு ஏதாவது கிராஸ் டிஸ்ட்ரிக் இது போட்டிருக்காளா, எனக்கு தெரிஞ்சு அவள் பொண்ணை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியோரியை வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கிறான். நீ பொண்ணா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ பையனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு அந்த சந்தேகம் இருக்குதா, நீ வேணால் என் பாடி ஒவ்வொன்றா டச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க, நீ ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் என் பாடி உனக்கு தருவேன் அப்படிங்கிறான். ஐயோ இது கிடச்சதுரா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோ வைக்கப்பட்டுக்கிட்டு, நான் அடிச்சு சொல்கிறேன் அவன் பாரு இப்போ அவன் ஆம்பளைன்னு சொல்லுவான் பாரு வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு குறப்பிக்க சொல்கிறான். அப்படின்னா நான் என்னோட ஆன்சர் தீர்மானம் பண்ணிட்டேன், நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்கிறான். எனக்கு அப்போவே தெரியும் நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீரூட் பேசிகிட்டே இருக்கிறா. நான் தோத்தாலுமே எனக்கு இது கன்ஃபார்மாக இது ஒரு நல்லது தான், ஏன்னா இது ஒரு வின் சுச்சுவேஷனு, நான் தோத்தாலுமே ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறான். டே நீங்கள் அப்புறம் கரெக்டாக சொன்னீங்க அவன் ஆம்பளைன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவாவும் இங்கே கானு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தாண்டா புரிஞ்சுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். ஓ நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லீரூட்டு பேச, அப்படின்னா நீ உடம்பை செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிரூட் கேட்குறான். ஆமாம் நான் கன்ஃபார்மாக செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் போய் அந்த கண்ட பாடி பார்ட்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதை விஷுவலாக காட்டல, இதில் பார்த்தீங்கன்னா இவன் தொட்டு பார்க்குற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். ஆடச்சே இவனை போய் இந்த டீமில் வச்ச மாதிரி இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்க. சரியான பைத்தியக்காரனாக இருக்கானே. கேம்பிளிங்கை பொறுத்த வர முக்கியமானதே தோக்காமல் இருக்கணும். அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அதனால தான் அந்த மாதிரி ஈஸியானது எல்லாமே வேணும்னே தப்பாக சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் உங்களோட வீக் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த கேம்பிளிங்கில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் தொட்டு பார்த்து கையை பார்த்தீங்கன்னா கையில் மோந்து பார்த்துட்டு அட்டேங்கப்பா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி உன்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிரூட் கேட்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா டைமிங்கும் இவங்க எடுத்துக்கு வாரி கொடுத்துட்டாங்க லியோரியோ. இப்போ 10 மணி நேரம் தான் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் தூக்கி வாரி கொடுத்துட்டான். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ இங்கே குறப்பிக்கு எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொண்டாடுறதுக்கெல்லாம் நேரம் அப்புறமா இருக்குது. இப்போ நான் ஏதாவது சொன்னா தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும். நான் வேணா நான் ஆம்பளை பொம்பளை நான் அவட்ட கேட்டு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு டியர் நினச்சிட்டு இருக்கிறான். இல்லை அதெல்லாம் சரியாக வராது, நான் அவள் கேட்ட மாதிரி அப்படி பேசிகிட்டு இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டே பைத்தியக்காரா மனசுக்குள்ள நினச்சா நீ மட்டும் மனசுக்குள்ள நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு ஓப்பனாக பேசுறவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லியோரியோ திட்டிட்டு இருக்கிறாங்க. டே ஒரு டீனேஜ் பை அப்படி தாண்டா பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டியோரியோ சொல்கிறான். என்னடா நீ டீனேஜ் பை, நான் பார்க்குறக்கு கிளம்பமாக இருக்கிற நீ டீனேஜ் என்னால் சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லிரூட் சொல்கிறா. அப்படின்னா சரி நான் அடுத்த டீம் பெட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், அடுத்ததான் நான் விளையாட போகிறது ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படிங்கிறான். ஓ அந்த மாதிரி விளையாட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ இது ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு குறப்பி கேட்ட வந்து கான் கேட்குறாருன்னா, ஏன்னா இந்த ஸ்டோன் பேப்பர் சீசனுங்கிறது ஒரு மைண்ட் கேமு, அதில் யார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. இவங்க வந்து இப்படி கேம்பிளிங்கில் வந்து ஈஸியாக தோக்கலான்னு இருக்கிறான், இவன் பைத்தியக்காரன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு லிரூட் இருந்துக்கிட்டு, நான் உன் மைண்டை ஈஸியாக ரீட் பண்ணிடுவேன், நீ போன தடவை என்ன டச் பண்ணிடல அப்போயும் நான் உன்னை எல்லாமே கெஸ் பண்ணிட்டேன், உன்னோட மூவ்ஸ் அடுத்த மூவ்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்னடா சொல்கிறா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, நிஜமாலுமே இவளுக்கு அடுத்த மூவ்ஸ் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ நினச்சிட்டே இருக்கிறா. நான் வந்து மற்றவங்களோட மைண்டை ட்ரிக் பண்ணி என்னால் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிரூட் சொல்லிட்டு இருக்கிறா. அவன் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான், என்னோட வலையில நல்லாவே மாட்டிக்கிட்டான். அவ இப்போ நான் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிட்டே இருந்தா அவன் நேரம் தோற்று போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோன் பேப்பர் சீசனுங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கேமு. ஏன்னா இதில் வந்து ஸ்டோன் பேப்பர் சீசன் மொத்தம் 3 இருக்கும், மொத்தம் 9 காம்பினேஷன் இருக்கும். அந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று தப்ப போட்டாலுமே அவன் செத்து போயிடுவான். இப்போ அவன் மண்டையில் குழம்பிட்டு இருக்கிறான். இப்போ அவன் ஸ்டோன் போடுவான் இல்லை சிசர் போடுவா பேப்பர் போடுவான்னு அவனுக்கே தெரியல. எப்போ ஒருத்தர் குழம்புறானோ அவன் வந்து அட்டாக்கிங் தயாராக இருக்க மாட்டான், டிஃபெண்டுக்கு தான் தயாராக இருப்பான். அதனால் இப்போ வேணா பாரு அவன்
அவன் ஸ்டோன் தான் போடுவான் நான் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குரோபிகா சொல்கிறான். இப்போ எப்படி பாரு, நான் வேணா உன் மைண்டை ரீட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த லியோரியோ சொல்லும்போது, ஏய் நீ மைண்டை ரீட் பண்ண வந்தானு சொல்லிட்டு இருக்கிற, எதுக்கு நீ இப்படி தப்பாக போட்டுட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ வந்து சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், அவன் முழுசாக குழம்ப ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அவன் குழம்புனதுக்கப்புறம் நான் கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டால் நான் இதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் லியோரியோ இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்டோன் போடுறாங்க. எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் ஸ்டோன் போட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிகா சொல்கிறான். குரோபிகா கரெக்டாக எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் கேட்குறான். ஏன்னா இந்த காம்ப்ளிகேட்டடான கேம் ரொம்பவே ஒரு சிக்கலான விஷயம். எப்போ என்ன யோசிப்பான்னு யாருக்குமே தெரியாது. எப்போ ஒருத்தர் தோக்கறதுக்கு நிலமையில் இருக்கணும், அவன் வந்து கன்ஃபார்மாக அட்டாக்கு தயாராக இருக்க மாட்டான், டிஃபெண்டுக்கு தான் தயாராக இருப்பான். அதனால் அவன் ஸ்டோன் சிசர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவன் நிஜமாலுமே என் மைண்டை ரீட் பண்ணுறாலும் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறான். நீ என் மைண்டை ரீட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ கேட்குறான். ஹே நான் அது உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், அதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோரியோ சொல்லிட்டே இருக்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட பொய் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பைத்தியக்காரனாட்ட இப்படி பேசிட்டு இருந்தால் உன்னோட மூவ்ஸ் எல்லாமே நான் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன், அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்படி பொய் சொன்னேன், இருந்தாலுமே நீ வந்து ஈஸியாக தடுத்துட்ட, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பின்னாடியே கானும் கிலோ இருந்துக்கிட்டு எப்படியாவது ஏதாவது ஸ்டோன் போடுறான் அந்த மாதிரி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன போடுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலையா, ஸ்டோன் போடுறதா, சிசர் போடுறதா, பேப்பர் போடுறதா, ஒரு வழியாக நான் தோக்குற மாதிரி இருந்தால் அதாவது ஸ்டோன் கீது போடுவாளா, இல்லை ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் சிசர் போடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மண்டைக்குள்ளே 1000 ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாரு இன்னும் அடுத்த தடவை போய் ஸ்டோன் தான் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ ஒருத்தர் தோக்குறதுக்கு தயாராக இருக்கணும், அவன் என்ன வேணால் பண்ணிடுவான் பைத்தியக்கார மாதிரி, அதனால் அவன் என்ன வேணால் பண்ணுவான், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே பேந்த முடிச்சுட்டே இருக்க. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கான் இவங்க 3 பேர்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி லியோரியோ அப்படின்னு சொல்லிட்டு கான் கூப்பிட்றான். என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க. நீ அடுத்த தடவை அவகிட்ட போடும்போது சிசர் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். அடுத்தது சிசர் போட போறியா அப்படின்னா போடு, உன்னால் என்ன முடியுமோ அது போடு, நான் வந்து ஈஸியாக உனக்கு தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லியோரியோ சொல்லிட்டே இருக்கிறா. என்னது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 10 குறைக்கு பிரிசனர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 80 மணி நேரம் வெட் கட்டி இருப்பாங்க, இவங்க 10 மணி நேரம் தான். அப்படின்னா வாடா ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோன் பேப்பர் சிசர் போடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லியோரியோ தோத்துட்டான். நான் ஜெயிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லியோரியோ கத்திட்டே இருக்க. ஐயோ நான் இதை ரொம்பவே நம்பியிருக்க கூடாது, நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லியோரியோ கத்திக்கிட்டே இருக்க. எனக்கு இது அப்போவே தெரியும், இது எப்படி இங்கே தான் கொண்டு வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோகமாக வந்துகிட்டு இருக்கிறான். என்னப்பா தோத்துட்டியாடுறது அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ண கலைக்க, வாய முடிட்டுறா, இதுக்கு உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது சரி பரவாயில்ல, சண்டை போடுறது இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லியோரியோ ஒதுங்கி நின்றுக்கிட்டான். இந்த பக்கம் லியோரியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கிட்ட போயிட்டு இருக்க. அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிப்போர்ட்டை கேட்குறாங்க, அதாவது ஜெயிலர் கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே இன்னொருத்த காட்டாமல் இருக்கிறான். எவ்வளோ டைமிங் இருந்தால் என்ன, நான் அவங்களை என் கையாலேயே நசுக்கியே கொண்டுருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வில்ல மாதிரி பேசிகிட்டே இருக்க. இவனை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இது 2-2 சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ 2 பாயிண்ட் லீடில் இருக்கிறாங்க. அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாது அதில் ஜெயிக்க முடியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறான். பொடிப்பையில் நீ அங்கே போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ சொல்ல, பொடிப்பை நான் உன்னை கொன்னே போட்டுருவேன், நீ செஞ்ச லட்சணத்துக்கு நான் போய் தானே எல்லாமே சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரிப்பா நல்ல பையனா நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியாவை அனுப்பிச்சி விடுறான். அப்படின்னா சரி இந்த பொடி பையனா நம்மளை வந்து அடுத்து அடிக்க போகிறது, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிசனர் டீம்லாம் நினச்சிட்டே இருக்க. செத்தா என்ன பண்ணுறது, அவங்க இப்போ நடந்துக்கிற ஒரு தான் ஹண்ட்ரு எக்ஸாமில் அவன் செத்தா கூட காரணம் இல்லை நம்மளுக்கு இல்லை, அவன் எப்படியே போய் சாகட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொருத்தனோட ஹேண்ட் கஃப் வந்து அறுத்து விட்டாங்க. ஸோ அறுத்து விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் பிரிசனர் டீமில் இருக்கிறவங்க இந்த ஒருத்தனை பார்த்து அப்படியே கதறிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இது எனக்கான நேரம், நான் போய் அவங்கள புரட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். இவனை பற்றி ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மஜிட்டா இருந்துகிட்டு போய் அவங்ககிட்ட வம்புலுக்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூஞ்சி போட்டு செவுத்துலேயே ஒரு அப்பா பீட்டான். ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பயப்படுறாங்க, இவன் இவ்வளோ சக்தியாக வந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற செவுத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு போட்டிகிட்டே வரான் அந்த இடத்துல. ஸோ அந்த செவுத்தை அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவுத்தையை பார்த்தீங்கன்னா அப்படி கையிலேயே பேத்து எடுத்துக்கிட்டு வரான். இவனோட இவ்வளோ சக்தி வந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடடா இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோவுக்கு சொல்கிறான். ஏன்னா உனக்கு இவனை தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு இவனை தெரியும், இவன் பேர் தான் ஜானஸ் த மர்டரர், இவன் ஒரு கொடூரமான கொலைகார. ஏன்னா இவன் வந்து 148 பேரை தன்னோட கையாலேயே கொண்டிருக்கிறான். அங்கே ஜாபான் சிட்டியில் ஏகப்பட்ட கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இந்த 48 கொலையுமே இவன் தான் பண்ணியிருக்கிறான். அந்த 48 கொலையுமே எந்த டூல்ஸ் வெப்பனுமே அவன் யூஸ் பண்ணல, அவனோட வெறும் கைகளாலேயே வச்சு அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நசுக்கியே கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனோட கை ரொம்பவே ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், இவன் கையில் மாட்டினவங்க நசுங்கி செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஜானஸும் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக மனித கறி அப்படி கையில் நசுக்கி எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு,
சண்டை போட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற செங்கல் அப்படியே பொடி பொடியை நறுக்கி போடுறான். அதே சமயத்தில் கில்லுவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். டே கில்லுவா சொன்னால் கேளு, நீ சண்டைக்கு போகாத, நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை கூப்பிடும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, என்னமோ பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. டே அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்குது, நம்ம அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லியோரியை சொல்ல அவன் கேட்காம போயிட்டு இருக்கிறான். எதுவாக இருந்தானே கில்லுவா தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறான். அப்படின்னா சரி, நீ தான் என் கூட சண்டை போட போகிறவனா அப்படின்னா நான் 1 vs 1 போட்டுக்கலாம், யார் சாகிற வரைக்கும் அடிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, நீ என் கூட சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீல்ல, நான் இதயத்தை வந்து கையிலே நசுக்கி எடுக்க போகிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு அந்த ஆசை வேறு இருக்குதா அப்படின்னா சரி, உன் ஆசைப்படி நம்ம வந்து இது டெத் மெத்தவே வச்சுக்கலாம், ஏன்னா யார் சாகிற அளவுக்கு அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உன்னை நான் என் கையிலே நசுக்கி கொல்ல போகிறேன்டா புடிப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே கில்லுவை பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக நடந்து வரான் அசாசின் ஸ்டைலில். அவன் நடந்து வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவனுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. என்னாச்சு உடம்பு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா அவனோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓட்டையாக இருக்குது. எனக்கு ஏன் திடீர்னு ஒரு மாதிரி மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கையில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லேருந்து அப்படியே லைட்டாக எடுத்துட்டு அவனோட இதயத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ரத்த சொட்ட என் இதயத்தை எப்படி நீ எடுத்த, மரியாதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பம்பிக்கிட்டே வந்து கில்லுவோட கேட்டுட்டு இருக்கிறான். என் இதயத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவா கையிலேயே இதயத்தை வச்சுக்கிட்டு லப்டப்னு துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த இதயம் துடிக்கிறது அப்படி நின்று போச்சு. இவனோட இதயமே பார்த்தீங்கன்னா துடிக்கிறது நின்றதுனால இவன் அப்படியே செத்து போய் கீழே வந்துட்டான். இந்த அப்போ இதயத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவன் கையில் கொடுத்துட்டான். ஸோ பாயிண்ட் போய் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, ஏன்னா என் கூட நீ ஏற்கனவே சண்டை போடணும்னு சொன்னீங்களே, என் கூட வேணா ஒத்தைக்கு சண்டை போட வரையா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா வந்து அந்த மொட்டையை கூப்பிடும்போது இல்லைங்க நீங்கள் வேணால் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க, ஆனால் எனக்கெல்லாம் தயாராக இல்லை, நான் நீங்கள் கூப்பிட்டதுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பம்பிட்டு இருக்கிறான். டே யாரா அவன் இப்பேற்பட்ட சண்டை போடுறவனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லீரே கேட்க, உங்களுக்கு தெரியாதடா ஒரு எலைட் ஃபேமிலியிலேருந்து வந்தவன், ஒரு அசாசின் குடும்பத்திலேருந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். என்னடா சொல்கிறேன் அசாசின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்ல, ஐயோ இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி அவனை பார்த்து பயப்படுறான். ஏன்டா என்னை பார்த்து பயப்படுற அப்படிங்கும்போது இல்லை சூப்பராக சண்டை போடையில் அதனால தான் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி எடுத்து இருக்குது. ஸோ நீங்கள் 50 மணி நேரம் பெட் கட்டி தோற்றுருக்கீங்களே, அதனால் நீங்கள் அந்த ரூமில் போய் 50 மணி நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அடைச்ச 50 மணி நேரம் இப்போ நம்ம அங்கே போய் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே சோகமாக அங்கே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியே ஜெயிச்சிட்டாங்க. சீன் கட் பண்ணால் இந்த இடத்துல 3rd ஃபேஸுக்கு யார் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களோட ரூம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதவு இருக்குது. அந்த கதவுல நம்பர் 103வது பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக அங்கே வந்துட்டான். ஸோ நீ ஏற்கனவே நான் எவங்கிட்டே அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் எப்படி நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இசோகட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 103 நம்பர் மூஞ்சியெல்லாம் ஆணி வச்சிருப்பான்ல அவன் பேசிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டஸ்டண்ட்டும் அறிவிக்கிறாங்க இவன் வந்துட்டான்னு. அதே சமயத்தில் நம்ம மொட்டமாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்ல. அடைச்ச நான் 3வது வந்துட்டேனா, நான் ஃபஸ்ட்டே வரல நான் ஆசைப்பட்டேன், இப்போ நான் 3வது வந்துட்டு நெச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுட்டே இருக்கிறான். ஆட போச்சுடா, இனிமேல் நம்ம 50 மணி நேரம் இங்கே தான் இருந்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியரி வந்து சோகமாக உட்கார்றான். டே கில்லுவா, நீ எந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணால் அந்த டெக்னிக் உண்மையிலேயே ஆசமாக இருக்குது, எனக்கு கற்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிக்க சொல்லும்போது டெக்னிக் அது டெக்னிக்கலாக இல்லைப்பா, நான் ஜஸ்ட் என் பாடி வந்து மேனிப்புலேட் பண்ணிவிட்டு என் நெகத்தை மட்டும் கொஞ்சம் வளர்த்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கையில் இருக்கிற நெகத்தை இன்னும் அப்படியே பெருசாக வளர்த்தி காட்டுறான். என் நெகத்தினால தான் நான் அவனோட ஈஸியாக வந்து நான் இதயத்தை கையில் எடுத்தேன். இது எங்கள் அப்பாலாம் இருந்த வச்சுக்க ரத்தம் சொட்டாமல் அப்படியே அசால்ட்டாக ரத்தம் அப்படியே அந்த இதயத்தை கையிலேயே எடுப்பார், நான் தான் ரத்தம் சொட்டி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறான். எவ்வா என்னடா இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நல்ல வேலை இவன் நம்ம டீமில் வந்து சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிக்க நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 50 மணி நேரம் இவங்க டைமிங் ஓட்டி ஆகணும். டே கில்லுவா வாட நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஓடி போய் அங்கே டிவி கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த பொடி பசங்களுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லை, சும்மா ஓடி விளையாண்டு இருக்கிறானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லியோரே பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அங்கே ஏகப்பட்ட புக்காட் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க இன்னும் 50 மணி நேரம் கிடக்கணும் அடுத்த ரவுண்டுக்காக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ கிலோட பவர் எதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டையிலே தெரிஞ்சிருக்கோம். அவன் இதயத்தை வந்து அசால்ட்டாக கையில் எடுத்துகிட்டு ரத்த சொட்ட நின்றுட்டு இருக்கிறான். பத்தா குறைக்கு அவங்க அப்பாவோட பெருமை வேறு இவன் சொல்லிட்டு இருந்திருக்கான். அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.